ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சென்னையில் RSS, பாஜ உள்ளிட்ட அமைப்புகளின் தேசிய நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இதில் பாஜ சார்பில் சந்தோஷ் பங்கேற்றார். RSS தேசிய மாநில தலைவர்களுடன் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து சந்தோஷ் ஆலோசனை நடத்தினார். சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு தோல்வி, கட்சியிலிருந்து அண்ணாமலை வெளியேறியதால் ஏற்பட்ட சூழல் குறித்து RSS தலைவர்களிடம் விவரித்துள்ளார். இது தொடர்பாக பாஜ நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: அண்ணாமலை தொடங்கிய அமைப்புக்கு பாஜ நிர்வாகிகள் பலர் சென்ற நிலையில் கட்சியை சீரமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து RSS தேசிய தலைவர்களிடம் சந்தோஷ் பேசியுள்ளார். பாஜவிலிருந்து வெளியேறிய அண்ணாமலை, அப்துல் கலாம், நல்லகண்ணு போன்ற தலைவர்களை முன்னிறுத்துவதால் இந்துத்துவ அரசியலை அவர் முன்னெடுக்கப் போவதில்லை என்பது தெளிவாகிறது. அண்ணாமலை பக்கம் சென்றவர்கள் மீண்டும் பாஜ பக்கம் வருவர் என சந்தோஷ் கூறியுள்ளார். விரைவில் 6 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கவுள்ளது. இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சட்டசபை தேர்தல் முடிவால் ஏற்பட்ட குழப்ப நிலை இடைத்தேர்தலுக்கு பின் தெளிவாகும். இடைத்தேர்தல் முடிந்ததும் தமிழக பாஜவில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்படும். அதன்பின் 2029 லோக்சபா தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என RSS தலைவர்களிடம் சந்தோஷ் தெரிவித்துள்ளார்.